விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி தை மாத அமாவாசையை முன்னிட்டு நேற்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பால், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களை கொண்டு மூலவர் அங்காளம்மன் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு நன்னீராட்டு மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனை அடுத்து பட்டாடை, ஆபரணங்கள் மற்றும் மாலைகள் அணிவிக்கப்பட்டு உற்சவர் அங்காளம்மன் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அருள் பாலித்தார். காலை முதலே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் நள்ளிரவு 11:30 மணி அளவில் உற்சவர் அங்காளம்மனை பூசாரிகள் தோளில் சுமந்து வந்து மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சல் மேடையில் அங்காளம்மனை அமர வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் சூடம் ஏற்றி அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என முழக்கமிட்டு அங்காளம்மனை தரிசனம் செய்தனர். தை அமாவாசை என்பதால் வழக்கத்தை விட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பாதுகாப்பு பணியில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர்.